நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம்னா சமாதானக்காரராகிய கர்த்தர். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறாப்ல. அந்த பலிபீடத்துக்கு பேர் தான் யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம்னா சமாதானக்காரராகிய கர்த்தர். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, ஏசாயா 9வது அதிகாரத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஆலோசனை கர்த்தா, சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இன்னைக்கு சமாதானம் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் கோடிக்கணக்கில் பணத்தை வைத்தும் சமாதானம் தேடி எங்கெங்கயோ உலகத்தில் அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. கால்நடையாக எத்தனையோ தூரம் நேர்த்தி கடன் பண்றாங்க. ஆனா சமாதானத்தை, இந்த உலகத்துல சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. சமாதானக்காரராகிய கர்த்தர் அவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளிலும் உங்கள் இருதயங்களிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை. அவைகளை போஷித்த பிதாவானவர் அவங்களை பார்க்கல நம்ம விசேஷித்தவர்கள் அல்லவா? நம்ம வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னதாகவே பிதாவானவர் என்னது என்று அவர் நம்ம அறிந்திருக்கிறார். அதனால சமாதானம் இல்லாம இன்னைக்கு யாராவது கஷ்டப்படுறீங்களா, நீங்க இயேசு கிறிஸ்து வாங்க, சமாதானத்தை அவர் கொடுப்பார். நீங்கள் தேடும் சமாதானத்தை இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். வேதாகமத்தில் அழகா சொல்லி இருக்கிறது, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இந்த உலக சமாதானம் இல்லாம யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு யாராவது சமாதானம் இல்லாம இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.